வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம இந்த தொகுப்பில் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. எடுத்த பிறவியில் எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுங்க தான் இந்த சேனல் நோக்கமே. அப்படிப்பட்ட காலங்களில் நம்ம ஏதாவது ஒரு கிழமையில் பிறந்திருப்போம். ஒரு வாரம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 நாளில் ஒரு நாளில் கண்டிப்பாக பிறந்திருப்போம். அந்த கிழமையின் பலனை இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற கிழமை என்ன கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுடைய வாழ்க்கை, வளர்ச்சி, எண்ணங்கள் எப்படி இருக்கிறத பார்ப்போம். பொதுவாக ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்க பொதுவாக உயரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சூரியனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு தான் ஒரு கிழமை ஃபஸ்ட்டு வச்சாங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய முக்கியமான நாள். சூரியன் எப்படி இருக்கிறாரு? நவக்கிரகன் ராஜாவாக இருக்கிறாரு. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க தன்னை ராஜாவாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் போராடி பின்பகுதி தான் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எடுத்தவனையும் ஞாயிற்றுக்கிழமை ராஜாவாகனு சொல்ல முடியாது. இவங்களுக்கு போராட்டம். ஒரு ராஜாவாகனு எவ்வளோ வேலை இருக்குது அதில். அப்போ அந்த இடத்த வர்றதுக்கு இவங்க போராடணும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு நியாயமாக நடந்துக்கொள்ளுடைய பக்குவம் விட்டு இருக்கும். அந்த பஞ்சாயத்து தீர்க்கிறது, வீட்டில் மூத்தவங்களை பிறக்கிறது, இல்லை கடைசியாக பிறந்தாலும் மூத்தவங்களுக்கு இவங்க யோசனை சொல்லித்தர்றது, ஒரு ஆட்சி அதிகாரத்தை இருக்கிறது, பெரிய பெரிய முதலாளி இவங்ககிட்ட விவரம் கேட்டு அவங்க சொல்கிறது, அவங்கள நம்பி சில பொறுப்புகளை கொடுக்கறது, அந்த பொறுப்பு மூலியமாக அவங்களும் வளர்ந்து இவங்களும் வளர்கிறது. இப்படி வளரக்கூடிய அனைத்து பொறுப்புகளும் இவருக்கு வந்தே தீரும். அப்போனா தான் ராஜாவாக இருக்க முடியும். ராஜானா சும்மா கிடைக்குமா? பல போராட்டங்களை வின் பண்ணால் தான் அவர் வாழ்க்கையை வின் பண்ண முடியும். அப்போ எப்படி இவங்களுடைய வாழ்க்கை வசதிகள்லாம் ஒரு 36 வயசு 40 வயசு ஆயிரும். ராஜானா ராணி வந்தப்பறம் ராஜா ஆக முடியும். திருமணத்துக்கு அப்புறம் மிக சிறப்பான வாழ்க்கையை அடைவார்கள். ஆனால் இவர்கள் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். நல்லா கேட்டுங்க. அதனாலேயே அதிகமாக வேலை பார்த்தனால உடல் உஷ்ணமாக இருக்கும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலே உஷ்ணம் இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும், முன்கோபம், உடல் வலிமை, பேச்சு திறமை எல்லாம் இருக்கும். ஆனால் இவங்க உணவில் மட்டும் கவனம் செலுத்த மாட்டாங்க. என்னத்தையே சாப்பிடுயா, அந்த வேலையை பார்ப்போம்யா, அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அந்த வேலையில் உத்வேகம் கொடுக்கணும், உத்வேகத்தோடு போகணும். சாப்பிடண்டா பார்ப்போம். ஆச்சா அப்படியே சாப்பிட்டா படுத்துருவாங்க. நல்ல சுறுசுறுப்பான இவங்க தான், சோம்பேறியான இவங்க தான். அதுக்கு வரான்னு பாருங்களேன். சூரியன் உதிக்குது காலையில், சாயந்தரம் மறைஞ்சிருது. அப்போ 12 மணி நேரம் ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 5 நாள் ஆக்டிவாக இருப்பாங்க, 5 நாள் கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டே போகும். இருந்தாலும் வெளிச்சத்தை கண்டிப்பாக பார்த்து இப்போ வாழ்க்கையில் வெற்றியை தேடி வாழ்ந்து வருவார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன முன்னோர் ஆசீர்வாதம், இல்லை நம்மளுடைய குலதெய்வடைய ஆசீர்வாதம், இல்லை இஷ்ட தெய்வ ஆசீர்வாதம், இல்லைங்க வேறு ஏதாவது சொல்லுங்கள், சிவபெருமானோடைய ஆசீர்வாதம், இவங்கள வழிபாடு பண்ணிக்கங்க. அதோட சிறப்பு காலபைரவர் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க வணங்கி வாங்க, அருமையான பலன் அடைவீங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அதிகாலை எந்திரிச்சு வாங்க. அது ஆணோ பெண்ணோ வெள்ளனை எந்திரிச்சு சூரியன் உதயவாரத்துக்கு முன்னாலே எழுந்திரிச்சு குளித்து
அந்தக்கு உண்டான வேலையை பாருங்கள். 2 மணி நேரத்தில் பார்க்க வேண்டிய வேலை உங்களுக்கு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோ சுறுசுறுப்பாக அந்த நாள் இருக்கும். பொதுவாக இது வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி. அதே போல் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். என்னென்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு என்னென்னா உணவில் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வயிறு அலர்ஜி, வயிற்று கோளாறுகள், அதனால் சில குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த குடல் இறக்கம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. அதே போல் வெளியூர் பயணங்களை, இரவு நேர பயணங்களை நீங்கள் பெரும்பாலும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அதை நிறுத்தி அதிகாலை பயணங்களை தொடருங்கள். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன டிப்ஸ் தான், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் ஏற்கனவே வெள்ளத்தான் பிறந்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை, அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. சுறுசுறுப்பானவங்க தான், சோம்பு இல்லாதவங்க தான். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு உடல் உறுதியான ஆள் தான் நீங்கள், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் நீங்கள் போகிற வேகம் விவேகமாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் அதை சொல்லுவாங்க, அதுக்கு பதறாமல் செய்யுங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பொதுவாக ஜாதகத்தில் சூரியனை குறிப்பாங்க. சூரியனுக்கு அதிபதி சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசியும் சிம்ம லக்கணத்துக்கும் அதிபர்கள் சூரியனார். கும்பகோணத்து பக்கத்தில் ஆடுதுறை சூரியனார் திருக்கோயில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை போய் சூரியனாரை தரிசனம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஒரு 6 பேருக்கு உங்களுக்கு பிடிச்சதை தானம் பண்ணுங்கள். நமக்கு உணவு விஷயம் ஏதோ தானங்கிறது சாப்பாடு, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் விரும்பி சாப்பிட்றது தானம் பண்ணணும். என்னத்தையே வாங்கி கொடுப்போமையாக கூடக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு தானம் பண்ணுறான்னா அவனுக்கு பிடிச்ச தானம் பண்ணால் தான் உண்மையான தானம். அப்படி பிடிச்ச உணவை தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு இறைவன் சூரியனார் திருக்கோயில், சூரியன் வழிபாடு பண்ணுறது, மூத்தவங்க ஆசீர்வாதங்கிறதுலாம் மிக செல்வ செழிப்பாக இருப்பீங்க. வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் சேர்த்து குடும்பத்தை ஆலம்பரம் போல் பாதுகாக்கக்கூடியவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க. சிலர் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க அப்படின்னு, அதெல்லாம் செய்வழி செய்தி, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கூடாது. உண்மையில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த, ஏன்னா அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கணும். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஞாயிற்று லீவு கொடுத்துட்டாங்க. ஞாயிறு தான் முக்கியமான நாள், சுறுசுறுப்பான நாள், அதில் தான் வேலையை தொடங்கி வேலை பார்க்கணும். எது சோம்பல் நாள்னால் சனிக்கிழமை சோம்பல் நாள், கடைசி நாள். நல்லா எண்ணெய் குடிச்சு பாசா ரெஸ்ட் எடுங்க. அப்போ ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை. அது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து என்ன பூரா திங்கக்கிழமை கொண்டு வந்துட்டான். நீ திங்களில் வந்து அதுக்குண்டான பலனை சொல்கிறேன். திங்கக்கிழமைக்குண்டான அதுக்குண்டான இந்த விளக்கம் வரும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு இது ஒரு முக்கியமான நாள். எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க உண்மையில் அதிர்ஷ்டாளிங்க. உண்மையிலே அரசாட்சி வாழ்ந்து வாழ்க்கையில் அரசன் போல் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் துவகம் உங்களை அன்போடு வரவேற்று வாழ்த்துகிறது. அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போமா?